வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ டெல்லியில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை என்னென்னா, முதல்வர் வீட்டுக்குள் நுழைய முயன்ற ஆம் ஆத்மியினர் தடுத்த டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்குது. அப்படி என்ன முதல்வர் அலுவலகத்தில் முதல்வருடைய வீட்டுக்குள்ளே ஏன்னா கெஜ்ரிவாலுடைய வீட்டில் அவருடைய ரெஸ்ட் ரூமில் தங்கம் போட்டு அந்த பிளேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கார்பெட் இத்தனை கோடி, அதுக்கப்புறம் வீட்டை புனரமைப்பதற்கு எத்தனை கோடி, மினி பார் ஒன்று இருக்குது. மினி பார் 5 லட்ச ரூபாயில் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்பெட்லாம் போடுவாங்க, கார்பெட் அதுக்கு 15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த டைல்ஸ் அது போடுறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்படி பலவிதமான விஷயங்களை பிஜேபி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்குது. நான் ஒரு ஏழை பங்காளன், நான்லாம் சாதாரண வீட்டிலேருந்து வந்தவன், முதல்வருக்கு வீடே இல்லை, மோடி எனக்கு வீடே இல்லை அப்படின்னு மோடி சொல்லி பாருங்கள். இவ்வளோ ஏழை மக்கள் இருக்கும்போது இப்படிலாம் வசதியாக வாழ்கிறார் இருந்தாள் அப்படின்னு புலம்புனார். உடனே கெஜ்ரிவால் 2700 கோடிக்கு மோடியோடைய வீடு லிஸ்ட்டை கொடுக்கட்டுமா, அந்த கார்பெட் போடுறாங்க, அந்த கார்பெட் எவ்வளவு, டைல்ஸ் எவ்வளவு, உள்ளே பராமரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன, அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் மோடி என்னென்ன வசதிகளை பண்ணியிருக்காரு, பூஜை ரூம்னு ஒன்று வச்சுருக்காரு, அதில் என்ன பண்ணுறாரு, எங்கள் வீட்டில் பார் இருக்கான்னு கேட்குறீங்களா, அவர் வீட்டு இருக்கிறத சொன்னால் அசிங்கமாக போயிடும். அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் இவர் என்னென்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் இன்னும் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நம்ம யோசனை பார்த்தா, என்னடா அது, இவர் அவரை கேவலமாக திட்டுறாரு, அவர் அதை விட கேவலமாக திட்டுறாரு. நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி ஒரு படத்தில் டைலாக் இருக்குல்ல, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இவர் என்ன கேவலமாக திட்டுவார், நான் அவரை கேவலமாக திட்டுவேன், இது நான் ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருக்கோன்னு. அந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தெரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மக்களுக்கு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் எத்தனை பார் இருக்குது, உங்கள் வீட்டில் எத்தனை பார் இருக்குது, நீங்கள் எத்தனை பேரோட பழகியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேரோட பழகியிருக்கீங்க, உங்களுடைய பழைய வரலாறு தெரியுமா, உன்னுடைய பழைய வரலாறு தெரியுமா அப்படின்னா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலா மோடியை பழைய வரலாறு எடுத்தால் மோடி தான் அடி வாங்குவார், இப்போ வரலாறு எடுத்தாலே மோடி தான் அடி வாங்குவார். இன்னொன்று இந்த மினி பார் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை கூட இந்த மாதிரிலாம் சொல்லிங்க. தமிழ்நாட்டை விடுங்க, ரொம்ப மோசமாக இருக்கும்ல, அந்த மாநிலத்துக்கு கூட இந்த மாதிரிலாம் பேச்சு வராதுங்க. பர்சனலெல்லாம் உள்ளே போயிட்டு உங்கள் வீட்டில் மினி பார் இருக்குது, அப்படி பார் இருக்குது, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியல. மக்களுக்கு முன்னும் புரியல. மக்களுக்கு என்ன, கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2-3 நாள் உஷாராயிடுச்சு ஆம் ஆத்மி. என்ன, எப்போ பார்த்தாலும் இந்த கெஜ்ரிவால் வீடு வீடு வீடுன்னு வச்சே மோடி பேசிகிட்டு இருக்கார். அப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம், கேமராமேன்லாம் கூப்பிட்டு போய் பாருயா வீடை பாரு, அங்கே ரெஸ்ட் ரூமில் தங்கம் இருக்குதா. அதாவது எப்படி பில்டப் பண்ணாங்கன்னா, சதாம் ஹுசேன் எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு வருது. என்னது, 2017 செப்டம்பர் நினைக்கிறோம், செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய சம்பவம் டெல்லி அசம்பிளியில் நடந்தது. டெல்லி அசம்பிளிக்குள்ளே வாக்கு இயந்திரம் இருக்குல்ல, வாக்கு இயந்திரத்தையே ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஒருத்தர் கொண்டு வந்துட்டார். ஐயா வாங்க ஐயாலாம் பாருங்கய்யா, மணிஷ் சிசோடியா துணை முதல்வர், பாருங்கய்யா இப்போ நான் இது எப்படி நான் ஹேக் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள், ஒரு அழுத்துறேன், நம்ம ஆம் ஆத்மிக்கு அழுத்துறேன், எங்கே விழுவுது, ஆம் ஆத்மிக்கு விழுவுதா தெரிலிங்களே, இப்போ பாருங்கள் எண்ணி பார்த்தோம்னா பிஜேபின்னு காட்டுறாரு, பிஜேபி விழுந்துருச்சு. இன்னொரு தடவை அழுத்துறேன், இப்போ பாருங்கள் நான் வேறதுக்கு அழுத்துவேன், இன்னொன்றுக்கு விழுவுற மாதிரி பண்ண முடியுமா, பண்ண முடியும், பண்ணிட்டார். சரி நீங்கள் யாரை வேணால் என்ன வேணால் அழுத்துங்க, இங்கே உட்காந்து இப்போ நீங்கள் என்ன அழுத்துறீங்களோ நான் மாற்றிட்டோமான்னு மாற்றுறாரு. அப்போ இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னது. உடனே தேர்தல் ஆணையம் சொன்னது தான் பிரச்சனை. எல்லாம் ஓகே, அந்த இவிஎம் மிஷின் உங்களுக்கு எங்கே கிடச்சதுன்ட்டார். அப்புறம் பார்த்தா அந்த ஒரு இவிஎம்காக ஒரு இடத்துல திருடினது பெரிய விஷயம், அது பெரிய படப்படப்பாக போச்சு. இதெல்லாம் இந்த பழைய வீடியோலாம் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இவிஎம் மிஷினை வச்சு பிஜேபி ஏகப்பட்ட வேலைகளை பார்க்குது, அதை ஓரளவுக்கு தடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஆம் ஆத்மி சொல்கிற கணக்கு 5000 வாக்காளர்கள் புதுசாக இணைஞ்சிருக்காங்க. பட்டியலின வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள்லாம் காணும், சஞ்சய் சிங்கோட மனைவியுடைய வாக்கே காணும். இப்படி பலவிதமான குளறுபடிகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அந்த போராட்டம், சஞ்சய் சிங் தலைமையிலான ஆம் ஆத்மியினர் வேகமாக போகிறாங்க, அங்கே போய் தடுத்து நிறுத்தப்படுது, பெரிய முற்றுகை. இது பெரிய பதட்டமான சூழ்நிலை. அப்போ மோடி அரசாங்கம் எங்களை உள்ளே போக விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போனால் ஏழை பங்காளனின் வீடு இப்படி தான் இருக்கும் நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் சவால் விடுறோம், ஐயா கெஜ்ரிவாலோட வீட்டையும் ஃபோட்டோ எடுத்து இப்போ இன்றைக்கி எடுங்க. அதே மாதிரி ஐயா மோடி இருக்கார்ல, அவர் தான் ஏழை பங்காளன், காசே இல்லாதவருங்கிறாரு. அவர் போடுறக்கூடிய கோட்
என்ன விலை, எத்தனை கோட் வச்சுருக்காரு, ஷூ எத்தனை வச்சுருக்காரு, எங்ககிட்ட ஷூ லிஸ்ட்டு கேட்குறாரு, அவருடைய ஷூ எது லிஸ்ட்டை சொல்லுங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களோட லிஸ்ட்டை சொல்லுங்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் சம்பளத்தை லிஸ்ட்டை கொடுங்க, அவருடைய பராமரிப்பு செலவு லிஸ்ட்டை கொடுங்க. இத்தனை வருஷமாக அவர் போயிட்டு இருக்க ஃப்ளைட்டை வந்து அது மட்டும் கேட்டால் மாட்டிக்குவோம். இத்தனை வருஷம் அவர் போயிட்டு இருந்த ஃப்ளைட்டுக்கெலாம் ரேட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய பொருளாதாரமே தலை சுற்றிடும், அந்தளவுக்கு இருக்கும். இப்படி கேட்டது பிஜேபிக்கு ஒரு அதிர்ச்சி தான். இந்த பிஜேபி எப்படி சமாளிக்க போகுது தெரியல. இப்போ என்னென்னா பிஜேபி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. என்ன, அதாவது வந்து பாருங்க, வீடெல்லாம் காட்டுறாங்க. அந்த தங்கம் முலாம் பூசிய ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரில. இதே மாதிரி தான் சதாம் ஹுசேனுக்கு போய் பெரிய பிரச்சனையாச்சு. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் வந்து அவுரா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடந்து நம்ம இவர் வீட்டுக்கெலாம், அந்த அதிபர் வீடு, நம்ம விக்ரமசிங்கே அவர் வீட்டுக்கெலாம் போய் தெரியும், அதிபர் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக போய் அடிச்சு உடச்சி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விக்ரமசிங்கே வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் புரட்சி வந்தால் மக்கள் என்ன நிறையா பொருள் கிடைக்கும் பொழுது இதெல்லாம் மக்கள்கிட்ட அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. இந்தியா ஜனநாயக நாடாக இருக்க வேண்டுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா உச்சநீதிமன்றம்லாம் பாதுகாக்குது, நல்ல தீர்ப்பை கொடுக்கும். இப்போ இந்த 2 பேர் போடுற மோதலில் மக்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு காங்கிரஸ் ஒன்று அடிச்சு 2500 கொடுப்பன்றுச்சு. எப்படி 1000, 2000, 3000 குரல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் எந்த தேர்தலில் மக்கள் யார் நின்னாலும் சரி 1000, 2000, 3000 மக்களுக்கு முதல்லலாம் அதாவது தேர்தலுக்கு முன்பு மக்களிடம் கொடுப்பது ஒன்று, தேர்தலை வெளிப்படையாகவே தேர்தலுக்கு நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோன்னு கொடுக்கறது ஒன்று. இப்படி ஆகிப்பிடிச்சு ட்ரெண்டு. இது சரியாக தப்பான ஏழை மக்களுக்கு கொடுத்தா நமக்கு எப்பயுமே சொல்கிற சந்தோஷம்தான். மக்களுக்கு பணம் போட்டு அந்த 1000 ரூபா அப்படிங்கும்போது இவர்கள் எவ்வளோ கொள்ளடிக்கும் போது மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்கட்டும், 2000 ரூபா கொடுக்கட்டும், 3000 ரூபா கூட கொடுக்கட்டும், மக்கள் பணம் மக்களுக்கு சேரட்டும். அதனால தான் 100 நாள் வேலை திட்டத்தை கூட நம்ம வரவேற்போம். வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்காங்க, இருக்கட்டுங்க, நீங்கள் மட்டும் சும்மா உட்காந்துட்டு நிறைய கொள்ளையாக சம்பாதிக்கிறீங்க. ஏழை மக்கள் சம்பாதிச்சா 100 நாள் எடுத்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதேமாதிரி இலவச மின்சாரம் ரத்தும்பார், அடிக்கடி இதை சொல்லிட்டு இருப்பார். சோமராமசாமி மேலே நமக்கு பல விஷயத்தில் மரியாதை உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் இலவச மின்சாரம்லாம் வேணாம்பார். இலவச மின்சாரம் இருக்கிறனால தான் ஓரளவுக்கு அது விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி டெல்லி அரசியலில் என்ன நடக்கும்னா, ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி கிராமங்களில் இன்றைக்கி ஆம் ஆத்மியா பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சுங்க. இந்த தடவை எப்படியும் ஜெயிக்கணும், எந்த விதமான விஷயத்தை செஞ்சாலும் ஜெயிச்சே ஆகணும். எப்படி மகாராஷ்டிராலேயோ அதே மாதிரி முழுக்க ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்துருச்சு. அங்கே எல்லாத்தையும் ஏரியா ஃபுல்லாக 70 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு வீடாக கேன்வாஸ். ஆம் ஆத்மியும் குறைஞ்சதில் அவங்க 4 மாதத்துக்கு முன்னாடி கேன்வாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வீட்டிலும். இதில் என்னென்னா ஆம் ஆத்மிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மைக்ரோ லெவல் பிஜேபி என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட். இன்னொன்று கவர்மெண்ட் இருக்குது, அது ஒரு பெரிய பலம் தான். பிஜேபிட்ட அந்த கவர்மெண்ட் இருக்குது, இவங்களுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் கொஞ்சம் பலம் தானே, அதிகாரம் இருக்குதோ இல்லையோ பலம் தான். அப்போ இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. மின்சாரம், குடிநீர் இதெல்லாம் அதாவது வந்து பழைய காலத்தில் இருந்ததை விட இவர் பெட்டராக பண்ணியிருக்கார். மக்கள் அதை ஒத்துக்கிறாங்க. இல்லைனா 3வது தடவை ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு கட்சி தொடர்ந்து 3வது தடவை ஜெயிக்குதுன்னா கெஜ்ரிவால் நல்லது பண்ணாமலாம் ஜெயிக்க மாட்டார். மக்கள்கிட்ட வந்து கெஜ்ரிவால் மீது கோபம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ரொம்ப கரப்ஷன் பண்ணியிருக்காருன்னு மக்கள் நினைக்கல. இவர் வந்து மோடி வந்து மதுபான ஊழல் நாட்டில் அது வந்து பெருசாக எடுபடலை. அது எடுபட்டுருக்கும். தேவையில்லாமல் மோடி வந்து அவர் வீட்டையே கார்னர் பண்ணார். இப்போ வீட்டில் உள்ளே போய் அலோவ் பண்ணுங்கள், உள்ளே போய் அலோவ் பண்ணிங்கன்னா மேட்டர் தெரிஞ்சிடும்ல. பிஜேபி சொல்லுது இல்லை, உள்ளே வந்து தங்கம் அப்படிங்கிறாங்கள, உள்ளே போய் காட்டுங்கிறாங்க, ஏன் பதில் இல்லை? மக்கள் யோசிப்பாங்கள்ல. மற்ற மாநிலத்துக்கும் டெல்லிக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. டெல்லியில் பல ஊர்களிலிருந்து மக்கள் வாழ்கிறாங்க. ஹரியானாலேருந்து பக்கத்துக்கு ஊர்லேருந்து நிறைய பேர் இந்த தினக்கூலிகள் நிறையா இருக்க ஊர், பெரிய பணக்காரர்கள் இருக்க ஊர், பெரிய தொழிலதிபர்கள் இருக்க ஊர், பெரிய வசதி படைத்தல் இருக்க ஊர், பெரிய அதிகாரமிக்கவர்கள், அரசியல்வாதிகள், ஒட்டுமொத்த பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி இல்லாத ஜனாதிபதியிலேருந்து இல்லாத தலைவர்களே இல்லை. உலகம் முழுவதும் வந்து ஒரு 5-6 ஒரு தெரிஞ்ச ஊர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டெல்லி இருக்கும். அது அந்த அளவு ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் ஒரு பெரிய மரியாதை. வெளிநாட்டிலேருந்து எந்த அதிபர் வந்தாலும் கெஜ்ரிவால். அதனால் இன்றைக்கி இந்த G7 மாநாடு எது நடந்தாலும் கெஜ்ரிவாலை விட்டுட்டு நீங்கள் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு ஒரு குறி. என்னங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம், இதை பிடிக்கலான்னு. இப்போ மம்தா பானர்ஜி ஆதரவு தந்துட்டாங்க கெஜ்ரிவாலுக்கு. நானும் வரேன் கூட, ஏற்கனவே அவங்க போடுன்னு போடுவாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மேட்டரில் தேவையில்லாமல் வாங்கி கட்டி கொண்டார். இப்போ இந்த பார் விஷயம், இவ்வளவு நாள் அரசியலில் ரெஸ்ட் ரூம் சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, மினி பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட் போடுது பிஜேபி, 5 லட்சம்ங்கிறாங்க. இப்போ கெஜ்ரிவால் தரப்பு நாங்கள் சொல்ல ஆரம்பித்தாலுங்கிறாங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா அவங்க ஏதாவது புரிய குண்டை போட்டுவாங்களோ பிரைம் மினிஸ்டர் வீட்டு, அது வேறு. ஏன்னா இது வந்து என்னென்னா வெளியில் பார்க்கக்கூடியவங்க மக்கள், இந்த நம்ம நாட்டை விடுங்க, நம்ம நாட்டு மக்களே தப்பாக நினைப்பாங்க, வெளிநாட்டு மக்களே என்ன நினைப்பாங்க, என்னங்க அது மினிஸ்டரோட வீட்டில். ஆனால் அங்கெல்லாம் அது சகஜங்க, இங்கெல்லாம் அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மதுங்கிறதாலே ஒரு மாதிரி மக்கள் பார்க்க மாட்டாங்க, தனி மனித ஒழுக்கம் கொஞ்சம் பார்ப்பாங்க இங்கெல்லாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக இருக்குது.
அதனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் யார் பிடிக்கிறான்னு தான் முக்கியம். காங்கிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 2500 சொல்லுது. இந்த 2 பேர் போடுற சண்டையில் காங்கிரஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுமாங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா ராகுல் காந்தி வந்து இந்த யாத்திரை ஒன்று போகிறாரு. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒன்றுமே தொடச்சலாம் இல்லை, ஆண்ட கட்சி தான். இப்போ அது ஒரு மாதிரி நிலைமையில் இருக்குது. என்ன பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, எப்பயுமே பாருங்கள், அவங்க வந்து கோயில் மதம் அதை எதிர்த்தாங்க. கெஜ்ரிவால் ஏற்கனவே கோயில்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டார். சீக்கியர் குருத்வா அதுக்கு காசு, குருமார்களுக்கு 18,000 ரூபா கொடுத்துட்டாரு. முஸ்லீம்களை தான் கை விட்டார். அதனால் முஸ்லீம்கள் வாக்கு நம்ம போன தடவை கெஜ்ரிவாலுக்கு தான் போட்டாங்க போது, இந்த தடவை காங்கிரஸ்க்கு விழும். அதேமாதிரி பட்டியலின வாக்குகள் அம்பேத்கருக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு 12 தொகுதிகள், 12 தொகுதியிலையும் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு வாக்கு வளர்த்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஜேபி ஏன்னா சமூக வாக்குகளை ஒன்றிணைக்க பிஜேபியால் முடியல. இப்போ மகாராஷ்டிரான்னு எடுத்துட்டா ஜாட்டுக்கு எதிராக அத்தனை இது மராத்தாவுக்கு எதிராக அத்தனை சமூகத்தையும் ஒன்றிணைப்பாங்க. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இவர் பூபேஷ் சிங் ஹூடா காங்கிரஸ், அவர் ஜாட்டு மட்டும்தான் அவர் ஓட்டு போடுவாங்க. மிச்சம் எல்லா கம்யூனிட்டியும் பிஜேபி எடுத்து ஹரியானா ஜெயித்தாங்க. இங்கே அந்த மாதிரி கம்யூனிட்டி இணைக்க முடியல. ஏன்னா இங்கே வந்து கம்யூனிட்டிலாம் பண்ணி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு மோடி, இஷ்யூ இல்லை. இஷ்யூ என்ன, கோயில் இஷ்யூ எடுப்பார், கம்யூனிட்டி இஷ்யூ எடுப்பார். அதனால் என்ன பண்ணிட்டாரு, ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுறாங்க. இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறாரு ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுறான்னு முதல்ல ஆரம்பித்தார். யாரை, ராகுலை திட்டுறாரு. அப்புறம் யோசனை முடியாது, ராகுல் இதுக்கு கார்னர் பிரச்சனை இல்லை, நமக்கு கார்னர் கெஜ்ரிவால் தான். அப்போ என்ன எடுக்கலாம், மேட்ரே இல்லை. கெஜ்ரிவால் வந்து அடிப்படை வசதிகளை எதுவும் செய்யவில்லை, மின்சாரம் தரவில்லை, குடிநீர் தரவில்லைன்னா நல்லா தான் இருக்குன்றவாங்க மக்கள். அப்போ என்ன பண்ணலாம், அவர் வீடை பாருங்கள், ஏழை பங்காளினி வீடை பாருங்கள்னு ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஓன் வீட்டை பாருங்கிறார். தேவையில்லாமல் சண்டை தெரு சண்டையாக இயங்கிவிட்டது. இன்னொரு பக்கம் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். இன்றைக்கி நடந்த முக்கியமான விஷயம் நம்ம நிறையா இன்னொரு வீடியோ போடணும்னா இதிலே பேசிடுறேன். அலகாபாத்தில் கோர்ட்டில் என்ன நடக்கிறதுன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. என்னது, 6 ஆண்டுகளாக இம்ரான் ஒருத்தர் தனக்கு வந்து பிணை வேணும்னு கேட்குறாரு. 6 ஆண்டுகளாக ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிக்குது. ஒரு மனிதரை குற்றவாளினா ஜெயிலில் போடு, 6 ஆண்டுகளாக அவர் ஜாமீன் கேட்குறாரு. ஏன் நீங்கள் கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் பேர் இம்ரான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஏற்கனவே இதே கோர்ட்டு தான் ராகுல் காந்திக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு நியாயமாக நடத்தியதுங்கிறது தெரியும், உச்சநீதிமன்றமே கண்டித்தது தெரியும். அதனால் இன்றைக்கி பல நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா பிஜேபிக்கு ஆதரவான சங்கிகள் நிறைய பேர் இருக்காங்க தான் தோணுது. ஏன்னா வெளிப்படை அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் சொல்கிறாரு, இல்லை இங்கே வந்து இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். அது வந்து உச்சநீதிமன்றம் வேறு கண்டித்தது. என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கண்டித்ததா இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ ஒரு நீதியரசர் கடைசி நாள் வரைக்கும் நீதிபதியாக இருக்கார். 2வது நாள் ரிசைன் பண்ணுறாரு, 3வது நாள் பிஜேபியில் சேர்றாரு. அதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசராக இருந்தவர் முதல் நாள் ரிசைன் பண்ணுறாரு, அடுத்த நாள் பிஜேபியில் சேர்ந்தார். அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்களா இல்லையா? இதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கே போகிறோம் நாம்ங்கிறது தான் சொல்லணும். பிஜேபி ஆளுகின்ற நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்கு சாபக்கேடு. என்னென்னா இவங்க ஆட்சியை விட்டு அகற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்தியாவை அதுக்கப்புறமும் காப்பாற்றுறது கஷ்டம். ஏன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை, மக்களை பிளவுபடுத்தி விட்டார்கள், நாட்டை ஓரளவு அதாவது நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பிஜேபி போனால் கூட இதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கே நமக்கு 10 வருஷம் ஆகும். கேட்டால் 2014க்கு முன்னாடி வந்து நம்மலாம் கற்காலத்தில் இருந்தாங்க அப்படி மோடி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இருக்கிறது தான் கற்காலம். அதாவது வந்து கும்பகர்ணன் வந்து நிறையா கருவிகளை வச்சு போருக்கு தயார் பண்ணான் அப்படிங்கிறாங்க யூபியுடைய ஆளுநர். அவங்க தான் முன்னாடி வந்து மோடி போனதுக்கப்புறம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தாங்க பென்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்கஜ் அப்படிங்கிற ஒரு முனிவர் தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாராம். ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாருன்னா உலகம் ஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை அவர் அப்பயே பங்கஜ் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் போனால் திருக்குறள் இருக்குல்ல, அதையே மோடி இருக்கார்ல, அவர் முற்பிறவியில் மோடி தான் ஐடியா கொடுத்து திருவள்ளுவரை எழுத வச்சார் அப்படின்னு சொன்னாலும் சொல்வார்கள். ஏன்னா வரலாறை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள். இன்னும் அடுத்த தடவை வந்தால் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே மோடி இருக்கார்ல, அவர் காந்திக்கே ஐடியா அவர் தான் சொன்னார்னு கூட சொல்லுவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.